எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 பிரம்மாண்ட பேச்சு போட்டி நெல்லை மண்டலம் போட்டி நடைபெறும் நாள் 9/3/2025. இடம் சதக்கத்துல்லா அப்பா கல்லூரி, திருநெல்வேலி. QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. திமுகவினர் நடத்தும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படுவதால் அதனை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மூட சொல்வாரா என கடம்பூர் ராஜு கேள்வி எழுப்பியுள்ளார். தூத்துக்குடியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலை அனைத்து கட்சிகளும் புறக்கணித்த நிலையில் சீமான் போட்டியிட்டதன் காரணமாகத்தான் திமுக அரசு அவருக்கு நெருக்கடி கொடுப்பதாக தெரிவித்தார். மும்மொழி கொள்கையை திமுக எதிர்ப்பதாகவும், ஆனால் அவர்கள் கட்சியினர் நடத்தும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் ஹிந்தி கற்றுக் கொடுப்பதாகவும் சாடினார். அரசு நெருக்கடி கொடுப்பது உண்மை. ஏன்னு சொன்ன இந்த வழக்கு நேற்று இல்ல, என்றைக்கே இருக்கின்றது. இன்னைக்கு என்ன அரசியல் அழுத்தம்? ஏன்னா இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து கட்சிகளும் நாங்கள் புறக்கணிச்சிட்டோம். இந்த தேர்தலை சந்திச்சது சீமான் மட்டும்தான். நாம் தமிழர் கட்சி தான் போட்டி போட்டது. அது கூட ஒரு காரணமா இருக்கலாம், அரசியல் காரணமா கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆட்சியாளர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள், இன்னும் சொல்ல போனால் திமுகவில் மிக முக்கிய பிரமுகர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். எந்த பள்ளிகள் என்று சொன்னால் சிபிஎஸ்இல, அதுல இந்தி பயிற்றுவிக்கப்படுகிறது. இது கொள்கை முரண்பாடா இல்லையா என்பதை அவர்கள் திமுகவினர் தான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். முதலமைச்சரும் அதுல பதில் சொல்ல வேண்டும். உடனடியாக அந்த பள்ளிகளை எல்லாம் மூட சொல்வாரா, இல்லைன்னா அந்த சிபிஎஸ்இல இருந்து சிபிஎஸ் ஸ்கூல்ல இவங்க ஏன் நடத்துறாங்க?